சும்மா 3 காரியத்தை சொல்லுங்க. நடக்காத, நிற்காத, உட்காராத. இது 3 மிக அவசியம். 2ஆம் வசனத்துக்கு வருவோம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துக்கு வருவோம். 3ஆம் வசனத்தை டச் பண்ணிட்டு போயிடுவோம். ஆகையால் இன்று நாளும் 2ஆம் வசனத்தை சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கணும்? பிரியமா இருக்கணும். ஓகே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். 3வது, அவன் தியானமா இருந்தா அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சொந்த பைபிளே இருக்கு? சொந்த பைபிள் இல்லாதவங்களே இருக்குங்க. சொந்த பைபிள் இல்ல இருக்கு. சொந்த பைபிள் இருக்கணும். எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும். ஆமென். பைபிள் இருக்க கூடாது. எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? பைபிள் சொந்தமா இருக்கணும். அந்த பைபிளை 10 வருஷம் அப்படியே துடைச்சு புதுசாவே வச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்ல. எனக்கு ஒரு பிரசங்க சொன்னா 1 வருஷத்துக்கு ஒரு பைபிள் மாத்தணும். நாங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்லடா, ஒழுங்கா நாங்க அடிக்கடி வேதத்தை படிச்சோம்னா 1 வருஷம் ஒரு பைபிள் தாங்காது. நான் அதைத்தான் யோசிச்சேன். அதுக்காக பைபிளை போட்டு பிரட்டி கிளிக்காதீங்க. நிதானமா படிங்க. வேதம் படிக்க ஆசை இருக்கு. ஆமா இல்லையா? இன்னைக்கு இந்த சண்டே முடிஞ்சோன்னா நாங்கள் ஒரு நல்ல பிரியாணி செய்வோம்னு ஆசை இருந்தா இங்க ஆராதனை இருக்க உங்களுக்கு என்ன யோசனை வரும்? கருவா இல்ல, வேற என்ன? அந்த இல்ல ஏலக்காய் இல்ல, வேற என்ன? சம்பல் போடலாமா? ஆனா பிரசங்கம் போவோம். அல்லேலூயா. சம்பல் போடலாமோ? கோழி வேண்டுவோமா? இல்ல 4 கால் வேண்டுவோம். 4 கால் இப்ப 3000. இதெல்லாம் தேவையில்லாம் வேலை வரும். அவ பாருங்க, பிரியாணி என்ற ஒரு மைண்ட்ல ஒரு யோசனை வந்துட்டா இங்க நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணி நான் முழங்கால இருந்து பிரசங்கம் பண்ணணும். ஆமென் அல்லேலூயா பிரியாணி என்று சொல்லாட்டியும் மனசுல அந்த ஆசை என்ன செய்யாது? ஆசை ஆரம்பம் விட்டுச்சு. அதனால அந்த ஆசை இருக்கணும். வேதம் படிக்க என்ன இல்ல? ஆசை. சிலர் பாருங்க, தலை அடிச்சா ஒரு பேனோல் போடுற மாதிரி காலம் அவசரம் குளிச்சு அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ண 1/2 மணி நேரம் உடனே ஒரு பைபிளை பேசும். ஆண்டவரே பேசும். அது பெரிய சங்கீதம் வந்து ஆப்பாயிடும். சின்னனாவது சங்கீதம் தான் 6 மாண்டது. இந்த புலுடா எல்லாம் விடக்கூடாது. வேதத்தை ஆசையா படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா இல்லையா? இப்ப நான் 1 மாசமா முழங்கால் வந்து சங்கீதம் படிக்கிறேன். பேசுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. இரவு 2 சங்கீதம், பகல் 2 சங்கீதம் படிக்கிற ராய்வனும் 2 நாள் தான் செய்யல. காலம் 2 சங்கீதம், எழுந்த உடனே 2 சங்கீதம். அதை மட்டும் முதல் படிக்கிறது. என்னடா, ஆண்டவர் என்னோட பேசு. நான் 17 வயசு உழைத்து வரும்பொழுது 4 மணி நேரத்துல 2 மணி நேரம் முழங்கால நின்றவர். இப்ப 46 வயசானோட முழங்கால நிக்க அது சரி பிஸி பாருங்க. நான் நீ உடன் மடங்கு, நீ முழங்கால நில்லு, கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். அதனால 3 நேரம் இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். 1/2 மணி நேரம் 2 சங்கீதம் முழங்கால் படிக்கணும். ஏனென்றா இன்னும் நான் வேதம் படிச்சாதான் நான் நல்லா போதிக்கலாம், நான் அதன்படி வாழலாம், நான் அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆமென். 1/2 ஆண்டுக்கு போறேன். 4 வருஷத்துல நினைச்சா கவலை. ஆண்டவரே 50 வயசு ஆகுது, இன்னும் என்னதான் செய்திருக்கிற, இன்னும் செய்யணும். அநேக சொல்றாங்களோ அண்ணாவல் ஒளிய, அதெல்லாம் கிடக்கட்டும், அதெல்லாம் வளர்ந்தவன் எல்லாம் அங்க நல்லா இருக்கட்டும். ஆனா இன்னும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற விடணும். அல்லேலூயா. அதனால வேதம் படிக்க எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். ஆனா இன்றையான கிறிஸ்தவர்களுக்கு வேதம் படிக்க பாவக்கா மாதிரி கசக்குது. ஏன்? அவன் கர்த்தரோட சரியா இல்ல, அவன் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இல்ல. அதுனாலதான் கசக்குது. இன்னைக்கு வேதம் படிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா நினைக்க வேண்டியதான் அவன் கடவுளோடு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை. அது ஆதாரம். ஆனா எல்லாம் செய்ய ஆசை இருக்கு. நல்லா தூங்க விடுங்க. ஓ ஹல்லேலூயா, நல்லா ஹல்லேலூயா சொல்றேன்ல, நல்லா குரட்டை விட்டு தூங்குறதுக்கு ரெடி, நல்லா எல்லாம் இருந்தா போட்டு முழுங்குறதுக்கு ரெடி, நல்லா ஊர்வலாய் பேச 4 பண்டுகள் சேர்ந்தா இலங்கையே தரவலாக்கிடுவார்கள். நல்லா ஊர்வலாய் பேசுறதுக்கு ரெடி, நல்லா கலாய்க்க ரெடி, நல்லா பணம் சம்பாதிக்க ரெடி. ஆனா வேதம் படிக்க எல்லாருக்கும் என்ன இல்ல? பக் இல்ல. வேதம் படிக்காதவன் கிறிஸ்தவனே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டார்கள் ஐந்துமாவும் அப்பா சொல்றத கேட்காத பிள்ளைகள் எல்லாம் அப்பாட பிள்ளையா? அதெல்லாம் மூடன் என்று பைபிள் சொல்லுது. அதுபோல ஏசப்போடு வேதத்தை ஆசையாய் படிக்கணும். விளங்குதா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து பாருங்க. என்ன? கர்த்தருடைய வேதத்தில்
அடி போட்டாவது ஒரு நாள் வேதம் படிப்பீங்க. இன்னைக்கு வல்லமையான பிரசங்கியா தேவ மனிதர்கள் அண்ணன் ஸ்டான்லி, அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார், பல பேர் இருக்கிறாங்க. ஜோயல் அப்பா அவர் இறந்துட்டார். அவங்களுக்கெல்லாம் அண்ணன் ஸ்டான்லி அண்ணன் அகஸ்டினுக்கெல்லாம் காலம் ஒரு சங்கீதம் ஒரு மரண வசனம் சொல்லாட்டி அம்மா டீயே கொடுக்க மாட்டான். இதை பாருங்க, அவங்க எல்லாம் என்னுடைய ரசிகர்கள் மட்டுமே இல்லை, என்னை நடத்துற ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள். 22 வயசுல கொழும்புல இருந்து வந்த பொழுது ஸ்டான்லி அகஸ்டினுடைய பிரசங்கத்தை கண்டு தான் வளர்ந்தேன். ஏன்னா என்ன பைபிள் ஸ்கூல் விட மாட்டேன்டார் பாஸ்டர், நீ ஊழியத்தை செய்யறா. நான் விடி அப்ப கெசட் தான் இருந்துச்சு, இப்ப சிடி பென்ட்ரைவ் போனெல்லாம் வந்துட்டு. அப்ப இல்ல, டெய்லி அவருடைய செய்திகளை கேட்போம். ஏனென்றால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார்கள். காலம வசனம் சொல்லாட்டி, ஒரு சங்கீதம் சொல்லாட்டி சாப்பாடு இல்லை. வசனம் பாவம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கு உலகத்தை கலக்கிற தலைவர்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். இப்ப நாளைக்கு ஜோய் ஒரு வல்லமையான ஊழியக்காரனா தான். ஒலிவியாவின் நம்ம ஈசி பிரியா, நீங்க ஆற கத்தர் எப்படி மாத்து வர தெரியல. இங்க போற அஸ்திபாரம் ஒரு நாள் உங்களை வல்லமையாய் நிலைநிறுத்தும். ஆமென். அதனால ஆசையாய் வேதம் படிக்கணும். எத்தனை பேர் சொல்லுங்க ஆசையாய் வேதம் படிப்போம்? படிங்க. இன்னைக்கு காலம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நேற்று சேர்ச் குரூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இந்தியாவில் ஒரு கணவனும் மனைவியும் எத்தனையோ பிள்ளைகளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு வீட்டை வரும் பொழுது ஜூஸ் கொடுத்து, குரூப்ல போட்டால் யாரும் எதுவும் பார்க்கறதுல பாருங்க, ஜூஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளை அந்த மனைவி விபச்சாரமாக தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி வீடியோ பண்ணின 2 லட்சம் வீடியோ வெளிநாட்டுக்கு வித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 பிள்ளைகள், அதுல 33 பிள்ளைகளுடைய பெற்றார் தான் வீட்டுக்கு வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க, போலீஸுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பிள்ளைகள் 5 வயசு பிள்ளைல இருந்து 12 வயசு பிள்ளை மட்டும் கெடுக்கப்பட்டிருக்காங்க. இச்சை. அவள் இப்ப சொல்லிட்டாள், எங்களை என்னென்ன செய்யுங்க. இப்போ இந்தியா மரண தண்டனை கொடுத்துட்டு பெரிய பெரிய நியூஸ் ஒன்று போகுது. அதை விட அமெரிக்காவில் ஒருத்தன் பிடிபட்டிருக்கான். அவன் எல்லா